உமையவளே, என் உள்ளம் கவர்ந்த மலைமகளே, உன் பக்தியை மெச்சினேன். வேண்டுவன கேள், அருள்கிறேன். எங்கும் நிறைந்த பரம்பொருளே நாதா, இப்பூலையில் எல்லோரும் இன்புற்றிருக்க வரம் அருளுங்கள். தேவி, உன் எண்ணம் யாவும் சித்தி பெற வரம் அருளி வாழ்த்துகிறேன். காலையில் உதித்து எழும் சூரியனைப் போல் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கும் உன் திருமுகம் இன்று சோர்வாக இருக்கிறதே, அது என்ன காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஒன்றுமில்லை மகாதேவா, நீங்கள் இந்த பூலோகத்தையும் படைத்தீர்கள், இந்த பூலோகத்தில் உள்ள மாநிலர்களையும் படைத்தீர்கள். ஆனால் என்ன ஆனால்? என்ன தயக்கம் தேவி? சொல்ல வந்ததை தெளிவாகச் சொல். பரம்பொருளே, நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. பூலோகத்தில் உள்ள மாநிலர்கள் இன்பமாக இல்லையோ என்ற அச்சம் என்னுள் வந்துள்ளது. என்ன கூறுகிறாய் தேவி? பூவுலகில் மானிடர்கள் இன்பமாக இல்லையா? யாம் படைத்தோம் இந்த பூவுலகை, யாம் படைத்தோம் இந்த மானிடர்களை. அவர்களுக்கு செல்வங்களையும் வளங்களையும் வாரி வாரி கொடுத்திருக்கிறோம். உனது அச்சம் தேவையற்றது. நாராயண 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 நாராயண. தேவா மகாதேவா சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. வாருங்கள் நாரதரே,
நாராயண நாராயண. மன்னிக்கவும் மகாதேவா, நான் ஏதும் தவறான நேரத்தில் வந்து விட்டேனோ? தாங்களும் தேவியும் ஏதோ விவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது போல் இருந்ததே. நாரதா, நீ தக்க சமயத்தில் தான் வந்திருக்கிறாய். உலக மானிடர்களைப் பற்றி தேவிக்கு ஒரு சந்தேகம். அதை பற்றித்தான் விவாதம் செய்து கொண்டிருந்தோம். நாரதரே, பூவுலகை நீர் நன்றாக அறிவீர். பூலோகத்தில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியாக இல்லையோ என்கிற அச்சம் எனக்கு வந்திருக்கிறது. முற்றும் அறிந்த மெய்ப்பொருளே, தேவிக்கு வந்திருக்கிற அச்சம் நியாயமானதுதான். என்ன கூறுகிறேன் நாரதரே? இன்று உமக்கு வேறு இடம் கிடைக்கவில்லையா? சிவசிவா, அவ்வாறு எண்ண வேண்டாம் மகாபிரபு. நீங்கள் நினைப்பது போல பூவுலகில் மானிடர்கள் இன்பமாக இல்லை. ஞானம், பக்தி இவற்றை மட்டுமே மையமாக கொண்டு நீங்கள் மானிடர்களை படைத்தீர்கள். ஆனால் அவர்களோ இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்வம் சேர்ப்பதில் மட்டுமே குறியாக உள்ளனர். அதில் என்ன தவறு இருக்கிறது? செல்வம் சேர்ப்பதில் தவறொன்றும் இல்லையே. மகாபிரபு, செல்வம் சேர்ப்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் செல்வம் சேர்க்கும் வழிகள்தான் பல தவறுகளுக்கு அடித்தளமாகி விடுகின்றது. பூவுலகில் கொலை, கொள்ளை, பட்டினி, பசி, ஊழல் இவையெல்லாம் தலைவிரித்து ஆடுகின்றன. நாரதா, நீ உண்மையைத்தான் கூறுகிறாயா? இல்லை வழக்கம் போல் உன் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? சுவாமி, நாரதரின் கலகம் எப்பவும் நன்மையில் தானே முடிந்திருக்கிறது. நாரதரே, என் மனம் மிகவும் கலக்கமாக இருக்கிறது. மக்கள் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு இன்பமாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா? தேவி, வழி ஒன்றும் இல்லாமலா போய்விடும்? வழி உள்ளன. ஆனால் அதற்கு நம் பரம்பொருள் மனது வைக்க வேண்டும். நாரதரே, உமது நாடகத்தை ஆரம்பித்து விட்டீர் போல் இருக்கிறதே. நடத்தும் நடத்தும், அதன் வழியையும் நீயே கூறிவிடும். மகாதேவா, ஒரு வழி உள்ளது. தாங்கள் பூலோகம் செல்ல வேண்டும். அங்கு மானிடர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்களுடைய துன்பங்களை நேரில் காண வேண்டும். அதற்கு ஒரு தீர்வினையும் தாங்களே கூற வேண்டும். நானா பூலோகம் செல்வதா? என்ன கூறுகிறேன் நாரதரே? ஆமாம் தேவா, பூலோகம் சென்று மக்களை காப்பாற்றி அவர்கள் வாழ்வில் நீங்கள் தான் தீப ஒளியை ஏற்ற வேண்டும். அப்படியா சொல்கிறாய் தேவி? இனி நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இப்பொழுதே பூலோகம் சென்று மானிடர்களை சந்தித்து அவர்கள் நலமாக வாழ வழி செய்துவிட்டு வருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீயும் என்னுடன் வர வேண்டும். நானா? இல்லை தேவா, வேண்டுமென்றால் நாரதரை அழைத்துச் செல்லுங்களேன். என்ன சொல்கிறீர் நாரதரே? உங்கள் வாக்கு எனது சித்தம் தேவி. நல்லது தேவி, நல்லது நாரதரே. இப்பொழுதே நான் பூலோகம் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. நாரதரே, பூவுலகில் நாம் எங்கு செல்வதென்று முடிவெடுத்து விட்டீரா? நாதா, நீங்கள் படைத்த பூலோகம் வேறு. ஆனால் இன்று உள்ள பூவுலகம் வேறு. வாருங்கள், நாம் இருவரும் சென்று பூவுலகை நேரில் காண்போம்.